வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். லாக்டவுனில் உங்களுக்கு எந்த உரமும் கிடைக்கலையா, கவலையை விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஆமாங்க, உங்களுக்கு எந்த உரமும் கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க. கிச்சன் வேஸ்ட்டு நம்ம வீட்டில் டெய்லி கிடைக்கும் இல்லைங்களா, அதை வச்சு கிச்சன் வேஸ்ட் அமினோ ஆசிட் KWAA அப்படின்னு தயாரிக்க போகிறோங்க. நம்முடைய தோட்டத்துக்கு நாம் தான் விஞ்ஞானி. அதாவது நம்முடைய அனுபவத்தை வச்சு இல்லை மற்றவங்களை வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு நாம் என்னெல்லாம் தயாரித்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தயாரித்து கொடுத்துக்கலாங்க. நம்ம செடிகளுக்கு காசு கொடுத்து தான் உரங்களை வாங்கி போடணும் அப்படின்னு கிடையாது. அந்த வகையில் இன்றைக்கி வீட்லேயே கிடைக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டு அது நம்ம ஒரு அமினோ ஆசிட் மாதிரி ரெடி பண்ணி டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு வேர் வழியாக கொடுத்துக்கலாம். இலைகள் வழியாகவும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். சின்ன சின்ன நாற்றுகள் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த டைம்லேருந்தே நம்ம இதை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கீரைகள் விதைச்சி முளைச்சி வெளியே வருது பாருங்கள், அந்த டைம்லையும் கீரைகளுக்கும் நம்ம கொடுத்து விட்டோம்னாலே அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. அதாவது மைக்ரோநியூட்ரியன்ஸ், மேக்ரோநியூட்ரியன்ஸ், அதோட மைக்ரோப்ஸ், நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணுயிரிகளும் அதிகமாக இருக்குது. அதனால் மண்ணினுடைய வளமும் அதிகரிக்குங்க. ஸோ இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பதிவிலே நீங்கள் பார்க்கலாம். ப்ரூன் பண்ணி விட்ட கத்திரி செடியிலையும் வெண்டை செடிகள்லையும் இதை கொடுக்க ஆரம்பித்த பிறகு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்கிட்டையும் இப்போ எந்த உரமும் கைவசம் இல்லை. இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பஞ்சகாவியாலாம். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்து பார்த்ததில் ஒரு 1.5 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ப்ரூன் பண்ணி விட்ட கத்திரி செடியிலையும் வெண்டை செடியிலையும் நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிச்சிது. பூக்கள் உதிர்வு குறைஞ்சி போச்சு. கத்திரி செடியில் பெரும்பாலும் நிறைய பூக்கள் வைக்கும், கீழே உதிர்ந்துடும். ஸோ இதை நான் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரகையில் நல்ல பூக்களில் உதிர்றது கம்மியாயிடுச்சு. ஈவன் தேமூர் கரைசல் கூட நான் கொடுக்கலை. ஸோ இது ஒன்று தான் நான் இப்போ கண்டினியூஸாக வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துட்டு வரேன். இது ரொம்ப ஈஸியும் கொடுங்க. நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வெளியில் எந்த திங்ஸையும் தேடி போக வேண்டாம். நாட்டு சக்கரை மட்டும் இருந்ததுன்னா போதுங்க, ஈஸியாக நம்ம இதை செய்துக்கலாம். அதாவது கிச்சன்லேயே ஒரு பக்கமாக வச்சு நம்ம ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துக்கலாங்க. இதுக்காக ஒரு பின் ஒன்று எடுக்கணும், ஓட்டை போடணும் அப்படின்லாம் கிடையாது. பெரும்பாலும் கிச்சன் வேஸ்ட்லேருந்து நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணும்போது ஒரு பின் எடுத்துப்போம். அதில் இதை கொட்டிக்கிட்டே வருவோம் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டெல்லாம். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நிழலான பகுதியில் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். அது பெரிய ப்ராசஸ்ஸு, ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். அது கிடையாதுங்க இதில். ஸோ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டு, காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள், முட்டைத்தூள், டீத்தூள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எடுத்துக்கோங்க. ஈக்குவலாக நாட்டு சக்கரை தேவைப்படும். மீன் அமினோ அமிலம் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க ப்ராசஸ். இல்லை, பட் சீக்கிரமாக ரெடி ஆகிடும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், ஏற்கனவே ரெடி பண்ணதையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேங்க. மோர் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஸோ இருந்தால் ஊற்றிக்கலாம், மோர் இல்லைன்னா பரவாயில்லைங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ரெடி பண்ணது. இது ரெடி பண்ணி இப்போ நான் தொடர்ச்சியாக இதிலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கேங்க. இதில் எவ்வளோ அந்த கிச்சன் வேஸ்ட் அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது புழுக்கள் எதுவுமே வராது, ஏன்னா நாட்டு சக்கரை சேர்க்குறோம். நாட்டு சக்கரை சேர்க்குறதுனுடைய பர்பஸ் என்னென்னா, நாட்டு சர்க்கரையிலேயே உங்களுக்கு மெக்னீஷியம், அயன் கண்டென்ட் இருக்குது. அதோடு அது நுண்ணுயிரிகளுக்கு உணவாக இருக்கும். ஸோ நுண்ணுயிரிகள் பெருக்கமாகிறதுக்கு உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் கம்போஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புழுக்களும் உருவாகாமல் தடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஃபில்டர் பண்ணி திரும்பவும் இதில் இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு வச்சுட்டோம்னாக்கா திரும்பவும் அதுலேருந்து நமக்கு அந்த கிச்சன் வேஸ்ட் அமினோ ஆசிட் நமக்கு தொடர்ச்சியாக கிடச்சிட்டே இருக்குங்க. ஒரு ஸ்டேஜில் அவ்வளோதான், அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எதுவுமே இறங்கலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு கம்போஸ்ட் பின் இருந்ததுன்னா கம்போஸ்ட் பின்னில் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி மரங்கள் ஏதாவது பெருசாக இருக்குது, கீழே வச்சுருக்கீங்க தரையில் அப்படின்னா அது பக்கத்தில் பள்ள நோண்டி போட்டு விட்டுறலாங்க. ஸோ இப்போ இதை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏதாவது பழைய கண்டெய்னர் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதில் லேயர் பை லேயராக பழங்களுடைய கழிவுகள், காய்கறி கழிவுகள் அப்படின்னு ஒரு லேயர் போட்டோம்னாக்கா ஒரு கைப்பிடிச்ச அளவுக்கு நாட்டு சக்கரை அப்படின்னு லேயர் பை லேயராக சேர்த்துக்கிட்டே வரணும். எந்த அளவுக்கு காய்கறி கழிவுகளை போடுறோமோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரையை சேர்த்தோம்னா தான் அதில் பேட் ஸ்மெல் வராது. நுண்ணுயிர்கள் அதிகமாகும்.
புழுக்கள் வராதுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டே வரோம். இப்போ நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு காய்கறி கழிவுகள் கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு நாள்லேயே அதிக அளவு கிடைக்குதுன்னு கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் ஆன பிறகு என்ன பண்ணணும், மூடி அப்படியே வச்சிடணும். ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் இடையில் எதுவுமே ஓப்பன் பண்ண வேண்டியது கிடையாது. 1 வீக் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் அப்படியே ஃபுல்லாக அந்த சாறு ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கோங்க. மீன் அமிலத்தில் எப்படி ரெடி ஆகிருக்கும், நமக்கு எப்படி அதில் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம், அந்த மாதிரி இதில் வந்து நமக்கு ஜூஸியான ஒரு கிச்சன் வேஸ்ட் அமினோ ஆசிட் கிடைக்கும். ஸோ அது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் செடிங்களுக்கு. அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க இதில். ஸோ எந்த உரமுமே நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து பஞ்சகாவியா இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இடையில் இதை மாற்றி கொடுக்கறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் லாக்டவுனில் உங்களுக்கு எதையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற சமயத்தில் இது ஒன்று மட்டுமே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரலாம். நிறைய பூக்கள் பூக்குது, காய்கறிகளும் நிறைய கிடைக்குதுங்க. ஸோ மோர் இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. ஏற்கனவே ரெடி பண்ணதை வந்து அப்படியே அதுக்கு மேலே சேர்த்துட்டேன். இப்போ புதுசாக ரெடி பண்ணேன் இல்லைங்களா, அது மேலேயே இதையும் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஏற்கனவே ஃபில்டர் பண்ணதையும் நான் யூஸ் பண்ணது போக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க. அந்த வகையில் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் அப்படி கொடுக்கணுன்னு கூட கிடையாது, 15 நாளைக்கு ஒரு முறை கூட நீங்கள் கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இது கெடுறது கிடையாது. மேக்ஸிமம் நான் வச்சு பார்க்கல, பட் வந்து நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறதுனால இது வந்து கெட்டு போகலை. நான் மேக்ஸிமம் ஒரு 15 நாள் வச்சு பார்த்துருந்தேன், எதுவுமே புழுக்கள் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ இதை எந்த அளவுக்கு கலந்து கொடுக்கணும் அப்படின்னா 1 லிட்டருக்கு 1 ml தாங்க. அந்த அளவுக்கு கலந்து கொடுத்தோம்னா போதும். தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் எக்ஸஸாக இதை நீங்கள் கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இலைகளை நமக்கு காட்டி கொடுத்துரும். இலைகள் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக கொடுத்து நிறைய ஈல்டு பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டை செடிகள்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இந்த சின்ன செடிகளுக்கே வந்து நம்ம கொடுத்தோம்னா நல்ல செழிப்பாக வளருதுங்க செடிகள் எல்லாமே. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அபாரமான வளர்ச்சியை இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்குது. ஸோ இது நீங்கள் அப்படியே வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும், இதே செடிகள் வந்து நல்லா எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. மாதுளை செடி வந்து இது வாங்கி வந்து வச்சு ஒரு 8 months ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது கொடுக்க ஆரம்பித்த பிறகு தான் நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது, இன்னும் காய் பிடிக்கலை. ஸோ இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருது பாருங்கள். கத்திரி செடியும் நான் அந்த போன சீசனுக்கு வச்சது எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன், காய் முடிஞ்சிருச்சுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் பூ வச்சு நிறைய பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. வெண்டை செடிகள்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பசுமையாக வளர்ந்துட்டு வருது பாருங்கள். ஸோ கீரைகளில் நம்ம விதைக்கிறோம், கீரை முளைச்சி வந்துடும், ஒரு 3 நாளில் முளைச்சி வந்துடும் இல்லைங்களா. அந்த டைமில் கூட நீங்கள் கைகளால் எந்த ஒரு உரத்தை நீங்கள் தெளித்து விட்டு வந்தீங்கன்னா நல்ல கீரை வந்து ரொம்ப செழிப்பாக பசுமையாக வளருதுங்க. ஸோ உரங்கள் வாங்க முடியல அப்படின்னு கவலைப்படாதீங்க. கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு நம்ம தயாரிக்கும் போது கம்போஸ்ட் டீ எடுத்து கொடுப்போம். அதுக்கு உள்ள ரிசல்ட்டை விட இது இன்னுமே சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டு இது கொடுக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக கிச்சன் வேஸ்ட் அமினோ ஆசிடை ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம தோட்டத்துக்கு நாம் தான் விஞ்ஞானி அப்படின்னு நம்மாழ்வார் ஐயா சொல்கிற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து எப்படிலாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு போக போக நம்முடைய அனுபவத்தில் நமக்கே தெரிய ஆரம்பிச்சிருங்க. அந்த வகையில் தான் இது எனக்கு தோணியது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பிஞ்சு பிடிச்சிருக்கு கத்திரி செடிகள் எல்லாம்னு. வெண்டை செடியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே பழைய செடிகள் தான். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். கிச்சன்லேயே வந்து ஒரு கண்டெய்னரை வச்சுக்கோங்க. இது வந்து நாற்று அடிக்கும். இப்போ வெஜிடேரியன்லாம் இருக்கீங்க, மீன் பயன்படுத்த மாட்டோம், மீன் அமினோ அமிலம் செய்ய முடியல அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க சில பேர். அந்த வகையில் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க கிச்சன் வேஸ்ட் வச்சு. ஸோ இப்போ திரும்பவும் இதுலேருந்து ஒரு 400 ml அளவுக்கு எனக்கு வந்து 1 வீக்லேயே கிடச்சிருக்கு. ஸோ என்னுடைய செடிகளுக்கு இது வாரத்துக்கு ஒரு முறை நான் இது போட்டுகிட்டே வந்தேனாக்கா சரியாக இருக்குங்க. ஒரு 2 கண்டெய்னர் இது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா போதும், மாற்றி மாற்றி ரெடி ஆகும். அப்போ ஸோ கண்டினியூஸாக நம்ம செடிகளுக்கு இந்த உரத்தை நம்ம கொடுத்துட்டே வரலாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இன்னொரு பெரிய கண்டெய்னருக்கு இதை நான் இந்த சாலிட் வேஸ்ட் எடுத்து போட்டுட்டு அதுலேயே இன்னும் கொஞ்சம் இந்த வாரம் கிடைக்கிறத நான் போட்டு எடுத்துப்பேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட் பின்னில் போட்டு கம்போஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 இயர் ஆகிடுது அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு. அதில் மேகோட்ஸ் வரும், அது ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக 1 வீக்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே தான் வச்சுருக்கேன் ஒரு கண்டெய்னரை. ஸோ அப்படியே அன்னன்னைக்கு கிடைக்கிறத போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு ஃபுல்லானதும் அப்படியே மூடி ஓரமாக வச்சுருவேன். ஒரு 1 வீக் கழித்து இதை எடுத்துப்பேன். அடுத்து இன்னொரு கண்டெய்னரை வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே அதை நம்ம திரும்ப அடுத்த ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம நிறைய கூட இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, 1 லிட்டருக்கு 1 ml தான் கலக்க போகிறோம். ஸோ ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஃபெர்டிலைசருங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.